கொடைக்கானலில் சுமார் 2 மணி நேரம் பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக கோடை மழை தொடர்ந்து பெய்து வருவதால் பிரைன் பூங்கா, படகு குழாம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். வால்பாறையில் மாடு மேய்ப்பவரின் கண்முன்னே கன்றுக்குட்டியை சிறுத்தை கடித்துக் கொண்ட சம்பவம் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வில்லோனி பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் மெட்ரோ ரயில் பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. மெட்ரோ ரயில் பணிக்காக பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி பணி நியமன ஆணை வழங்கிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சியைச் சேர்ந்த தனியார் கல்வி மைய இயக்குநரான ரவிக்குமார் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பெயரில் தொலைநிலை கல்வி மையத்தை நடத்தி பல்வேறு நபர்களுக்கு போலி பணி நியமன ஆணை வழங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பணத்தை இருமடங்காக்கி தருவதாக கூறி 5 பேர் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஆதிமூலம் என்பவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். 15 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக் கொண்ட அந்த கும்பல் துப்பாக்கி முனையில் தன்னை மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தினத்தந்தியின் சார்பில் மாணவர்களுக்கான வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மற்றும் மேற்படிப்புகள் தொடர்பாக அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் மாணவர்களுக்கு விளக்கமளித்தனர்.